ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஸ்பெஷல் ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் காம்போனால் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன், சண்டே ஸ்பெஷல். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்கும். அதுவும் மாங்காய் போட்டு சூப்பராக நல்லா கம மீன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நான் வந்து புளி ஊற வச்சுக்கிறேன். புளி இந்த கைப்பிடி ஃபுல்லாக பார்த்திங்க, இந்த அளவு ஃபுல்லாக புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். மீன் பார்த்திங்கன்னா ஒரு 7 மீன் இருக்கும். இதுதான் சங்கரா மீன், ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சிக்கன் கிரேவிக்கும் மீன் குழம்புக்கும் சேர்த்து நான் வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. அந்த வெந்தயம் நல்லா பொரியட்டும். நல்லா பொடிசாக கட் பண்ண இஞ்சி ஒரு 1/4 இன்ச் அளவு ஆட் பண்ணி, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கூடவே வெங்காயம் பார்த்திங்கன்னா எந்த சைஸ்னால் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 கூட போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளினா நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா அந்த மாதிரி கீனி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெந்தயத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இல்லை மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணல, ஏன்னா புளியிலேயே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அது கொதிக்க ஆரம்பிக்கிற கேப்பில் நம்ம புளி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட்னு சொல்லலாம் இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறது. இந்த புளியை வந்து இந்த மாதிரி புளி வடிகட்டியில் நல்லா கரைச்சி நல்லா இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ புளி தண்ணி ரெடியாக இருக்குது. அது கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம மீனும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிறது அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான மீன் வந்து சீக்கிரம் க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரும்போது தான், சலசலன்னு கொதிக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் புளி தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ சாலிடாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு, சிம்லேயோ இல்லை மீடியம்லேயோ வச்சுட்டு கண்டிப்பாக 7 to 8 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே நான் மீனும் கழுவி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன். ஸோ குழம்பு நல்லா அந்த புளி வாசனைலாம் போகி நல்லா ஓரளவுக்கு திக்காக வரும். ஸோ 7 மினிட்ஸ் மேக்ஸிமம் கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ உங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற கொஞ்சம் கெட்டியாக ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பழமாயிட்டு, ஆனால் பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து மீன் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு கேப் வச்சு மூடிடுங்க. இப்போ நீங்கள் கரண்டி போட்டு கலக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சிம்மில் ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. அப்படியே சிம்மில் கொதிக்கட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் மீன் குழம்பு. இப்போது நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம். எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி தாளிச்சிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருப்பேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு எல்லாமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 5 பல் பூண்டு இருக்கும். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி இருக்கும். எல்லாமே தட்டி ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் தட்டி ஆட் பண்ணும்போது. இந்த இஞ்சி பூண்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நல்ல வாசனை வரும் உங்களுக்கு சாப்பிடும்போது. இப்போ வெங்காயம் வந்து 4 வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்து சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான அளவு தான் இது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள்னு சொல்லலாம். நம்ம குக்கரில் வச்சா இன்னமும் வேலை ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம குக்கரில் வைக்கிறது ஒரு டேஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம கடாயில் வந்து செய்யும் போது ஒரு டேஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 3/4 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு சீக்கிரம் கறி நல்லா வெந்து வரும், சாஃப்டாகவும். ஸோ இந்த வெங்காயம் தக்காளியிலே அந்த சூட்லேயே நல்லா 2-3 வாட்டி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு, தண்ணி வந்து கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணி நம்ம வந்து கலரி இறக்கிக்கலாம். இப்போ வந்து கறி நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த கறியும் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸில் சீக்கிரம் வெந்துடும். ஸோ இப்போ நல்லா கறி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் இருக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். நீங்கள் வந்து 2-3 வாட்டி தட்டை ஓப்பன் பண்ணி கலரி விடுங்க. ஸோ தட்டு கறி வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குக் பண்ணி ரொம்ப டயர்டாக ஆகிடுச்சு. ஸோ சைட் பை சைட் நான் சாப்பாடும் கழுவி குக்கரில் வச்சுட்டேன். ஸோ கொஞ்சமாக காஃபி குடிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ ஃபில்டர் ஊற்றி வச்சுருந்தேன், ஃபில்டரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு நம்மளை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபில்டர் காஃபிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபில்டர் காஃபி நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வேலையை கவனிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே வந்து கறி வந்துட்டுருக்கு. ஸோ கறி பாருங்கள் நல்லா வெந்து வருது. ஸோ இந்த டைமில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கறி நல்லா வெந்துடுச்சு. ஸோ பெப்பர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 3-3.5 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து சூப்பராக இருந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சண்டே ஸ்பெஷல் சங்கரா மீன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய்.